ஆபீசர் வந்திருக்காங்க. நீங்க வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்க. எப்ப லோன் கொடுக்க போறீங்க? உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 5 ஏக்கர். அங்க போய் நில்லு. உனக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? எனக்கு 2 ஏக்கர். அடுத்தாப்புல போய் நில்லு. வணக்கங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? நம்ம ஊர் கட்டு போறது எதனால ஐயா? ஒரு லோன் கொடுக்குற அதிகாரி வந்திருக்காரு. ஒரு காப்பி தண்ணி குடிச்சீங்களா, ஒரு கலர் குடிச்சீங்களான்னு கேட்டீங்களா ஐயா? வயசு மட்டும் ஆச்சு வாசப்படி கல்லுக்கானாப்புல. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. தெரியாதுங்க, அறிவு கேட்ட ஜென்மங்க. இந்த கலர் சாப்பிடுங்க. ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? ஓ, சொத்து பார்த்தா கொடுப்பீங்க. நம்ம கிட்ட நஞ்சையில பாத்துங்க, புஞ்சையில பாத்துங்க, அப்புறம் வட்டிவாசிக்கு பணம் விடுறாங்க. உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? பொண்டாட்டி ஒண்ணுதாங்க. குழந்தை அதுவும் ஒண்ணுதாங்க. ஓகே. அப்புறங்க அது சொல்லிட்டு குடிச்சிட்டீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். இல்லங்க, குடிச்சிட்டாங்க சொல்லுவேன். அப்படிங்களா? எதுக்கு எல்லாரும் பாக்குறாங்க, அதை நீங்க சொல்லிட்டு குடிச்சீங்கன்னா. இல்ல, நான் குடிச்சிட்டாங்க சொல்லுவேன். அப்ப குடிங்க. குடிச்சிட்டீங்களா? ஏங்க, ஏக்கருக்கு எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? லோனா? ஆனா நீங்க வேற, நானே வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். என் தகுதிக்கு, என் பர்சனாலிட்டிக்கு நான் போய் வீடு விடா போய் வேலை இருக்க முடியுமா? அதனால ஊரையே கூப்பிட்டு யார்கிட்ட வசதி இருக்கோ, யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ அவங்கள்ட்டயே நான் வேலைக்கு தான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே, ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. சார், 1 ரூபாய் இருக்குங்களா? எதுக்கு? இப்ப கலரை நாக்க தட்டி தட்டி இப்படி ஆட்டி ஆட்டி குடிச்சீங்களே, அது கொண்டு போய் கொடுக்கணுங்க. என்ன இதுக்கு போய் காசு எடுத்துட்டு? இதுக்கெல்லாம் போய் காட்டினா கலர் யாரும் கொப்பரா வச்சு விக்கிறா? கடைக்கார விக்கிறா. கொடுக்கணும் கூட. சரி, என்ன அந்த பையில வச்சுக்கங்க. பையில? இது பையில. பையில பாத்தீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை, 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். 6 நாளைக்கு சாப்பிட சொல்லு. உங்க அண்ணன் ஏகாம்பரத்துக்கு ஆயுசு முடிகிற வரைக்கும் வயிற்று வலியே வராது. இந்த வைத்தியர் ஏன் முன்னேறலன்னா இப்பதான் தெரியுது. ஒரு வகுத்த வலி வந்தா 6 நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பான். சரி, நம்ம தான் ஏதோ பண்ணணும். அண்ணே, என்னடா? வைத்தியத்தை போன மாத்திரை கொடுத்தாரு, இந்தாங்க. என்னது இவ்வளவு மாத்திரையா? சாப்பிடுங்க, விடியறதுக்குள்ள பட்டுன்னு போயிடும். வயிற்று வலி போயிரும் சொன்னேன். என்னடி இவன் பட்டுன்னு போயிரும் பொட்டுன்னு போயிரும் பயமுறுத்துறானே. என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. சாப்பிடுங்க. தண்ணி எடுத்து கொடுங்க. அப்பா அண்ணி, வாங்க போலாம். அவளை எங்கடா கூப்பிடுற? சமைக்கிறது தான். இவ்வளவு நாள் நீ சொல்லித்தான் அவ சமைச்சாளா? இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. போயிடு. அண்ணன், நீங்க நினைக்கிற மாதிரி போயிடு. வயித்த வலி தாங்க முடியலங்கிற. அழகேசா, சீக்கிரம் தண்ணி கொண்டாடா. என்னடா பண்ற? வரண்ணே, எனக்கே போதும் போதும் ஆகி போச்சு. ஏண்டா, தண்ணி கொண்டு வர்ற உனக்கே போதும் போதும்னா தண்ணி தண்ணியா போற எனக்கு எப்படி இருக்கு? சரி சரி, சீக்கிரம். ஐயோ, இந்த நிக்க முடியலையே. சீக்கிரம் வாடா. ஆமா, அண்ணே, இதோட 59 சொம்பாச்சு. 59? என்னண்ணே? கை தாங்கல புடிச்சுக்கடா. இன்னொருக்கா வர்ற மாதிரி இருக்கு. வந்து அடிச்சுங்கண்ணே. அழகேசா, என்னடா மருந்து கொடுத்தேன்? நல்ல மருந்து தானே கொடுத்தேன். அடே, வாடு போய் கத்தி வந்த மாதிரி வயிற்று வலி போய் பேதி வந்துருச்சேடா. உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் வெளியே வந்துருச்சேடா. எல்லாம் நல்லதுதான் கொடுத்து பாரு. நீ பேசாம வாங்கண்ணே. ஆமா. யாரு? எவர்த்தின் ஏகாம்பரமா? இல்ல, இன்னைக்கு நர்சிங் நாகராஜன் ஆகிட்டேன். என்னையா சொல்ற? என்னையா நீ மருந்து கொடுத்த? வயிற்று வலிக்கு தான் மருந்து கொடுத்தேன். வயிற்று வலிக்கா நீ மருந்து கொடுத்த? வயிற்றால போயிட்டு இருக்கியா? போகாது. போகுதே. ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்துருக்கேன். எப்படி எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லு. நாளைக்கு ஒரு மாத்திரைன்னு 6 நாளைக்கு 6 மாத்திரை கொடுத்தேனே. அட பாவிங்களா, 6 மாத்திரையும் ஒரே நாள்ல கொடுத்துட்டேன். அடே, நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுக்கணே. என்னப்பா இப்படி மேல வந்து வேணும்? நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா?
மோசமானங்கிறப்ப நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்க என்ன யாரு? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத. வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறோம். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டுல இருக்க சப்ஜெக்ட்ல கூட என் சப்ஜெக்ட் தான் பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கட்டிட்டு போறத வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? யோ, உனக்கு தெரிஞ்சாலும் லோக்கல் ரவுடிதாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரை பாரு முகரை. என்னடா நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல முடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேரா இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாரு. ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்க இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கா?